கர்ணன் தானவீரன் மற்றும் தர்மபிரபு என அழைக்கப்பட்ட வரலாறு. கர்ணனின் கதை மற்றும் வரலாறு. ஏன் அவரை தர்மபிரபு என்று கூப்பிடுகிறார்கள்? மகாபாரதத்தின் முக்கிய பாத்திரங்களில் ஒருவரான கர்ணன், அவரது தீர்மானங்கள், நற்பண்புகள் மற்றும் சோதனைகளால் பெரும் வரலாற்றுச் சின்னமாக உள்ளார். சூரிய தேவனுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்த கர்ணன் தன்னுடைய பிறவியின் இரகசியத்தால் நெருக்கடிகள் நிறைந்த வாழ்க்கையை அனுபவித்தார். கர்ணனின் பிறப்பு மற்றும் சோதனைகள். கர்ணன் தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே கர்ணனுக்கு தாயார் குந்தி அவரை நதியில் விட்டுவிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் அவன் ஒரு சரணாளி குடும்பத்தில் வளர்ந்தான். இந்த சூழல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனையை உருவாக்கியது. அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற உண்மையை அறியாமல் அவன் மிகச் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தார். கர்ணன் தனது திறமைகளால் மட்டும் ஒரு பெரிய போராளியாக திகழ்ந்தார். துரியோதனனின் ஆதரவை பெற்று அவர் மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர்களுக்கு எதிராக போராடினார். கர்ணன் தர்மபிரபு என்ற பெயர். கர்ணனின் வாழ்க்கையில் தர்மம் மற்றும் வாக்குறுதி முக்கிய பங்கு வகித்தது. ஒன்றாம் அழிவின் மேலும் தர்மம். கர்ணன் எப்போதும் தர்மத்தின் பக்கம் நின்றார். எவ்வளவு பெரிய சோதனையை சந்தித்தாலும் அவன் தன்னுடைய நண்பர் துரியோதனனுக்கான வாக்குறுதியை எந்த நிலையிலும் கைவிடவில்லை. இரண்டாம் தானம் செய்யும் குணம். கர்ணன் மிகச்சிறந்த தானவீரராக அறியப்பட்டார். அவன் தன் உயிரின் கடைசி நேரத்திலும் தனது கவசம் மற்றும் குண்டலங்களை தானமாக அளித்தார். தர்மபிரபுவாக கர்ணன் ஒன்று. தனக்கான பாதையை கடைசி வரை இறைவன் திருத்தினார். தன் வாழ்க்கையின் இறுதியில் கர்ணன் கிருஷ்ணரிடம் அவர் தனது சோதனைகளின் காரணத்தை புரிந்து கொண்டார். தனக்கு எது நேர்மையானது என்பதை உணர்ந்த பின்பும் கர்ணன் தனது உறுதிமொழியிலிருந்து பின்வாங்கவில்லை. இரண்டாம் தன்னலமற்ற வாழ்க்கை. தன்னுடைய சொந்த நலனை பொருட்படுத்தாமல் கர்ணன் பிறரின் நலனுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். கர்ணனின் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய பாடங்கள். 1. தன்னம்பிக்கையும் கடமையுணர்வும். இரண்டாம் நண்பனுக்கான உண்மையாற்றல். கர்ணனின் துரியோதனனுக்கான உண்மையான நட்பு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கர்ணன் தர்மபிரபு என அழைக்கப்படுவதற்கான காரணம் அவரின் வாக்குறுதி, தானபிரவேகம் மற்றும் அற்புதமான தர்ம நடத்தை என்பதாகும்.